ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆன்மீக பரிகாரம் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. நாளைக்கு தேதி ஆகஸ்டுடைய 25ஆம் நாள். அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக ஆவணி மாதத்துடைய 8ஆம் நாள் கிழமை. அதே போல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய்க்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை எப்பயும் போல் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை போல் இல்லாமல் ரொம்ப ஸ்பெஷல் செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன ஸ்பெஷல் செவ்வாய்க்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக பிரதோஷமானது வருது. நாளை நாள் வரக்கூடிய பிரதோஷம் கரெக்டாக ஆவணி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய பிரதோஷம். இந்த பிரதோஷம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமாக நாளில் வராமல் செவ்வாய்க்கிழமையோடு வருது. அப்போ இந்த பிரதோஷம் செவ்வாய் பிரதோஷம். இது மெயினாக யாருக்கு ரொம்ப உகந்த பிரதோஷம்னா, இந்த திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு உகந்த ரொம்ப பிரதோஷம். திருமண தடை நீங்கள் செவ்வாய் பிரதோஷத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் செய்திங்கன்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கும். திருமணம் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்குமே ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அவ்வளோ சீக்கிரம் மனப்பொருத்தம் திருமண பொருத்தம் கண்டிப்பாக இப்போ அமையிறது கிடையாது. அதுக்காக இந்த செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தில் இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. செவ்வாய் பிரதோஷம் என்ன அவ்வளோ ஒரு சிறப்பாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது. பிரதோஷமே ஒரு சிறப்பானது தான். பிரதோஷங்கிறது சிவபெருமான் ஆழக்கால விஷத்தை உண்டு நம்மளை காக்கிறதுக்காக அவர் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு இருப்பார். அந்த ஒரு நேரம் தான் பிரதோஷ நேரம். இந்த நேரம் சாதாரண நேரம் கிடையாது, மிக மிக அற்புதமான நேரம். இந்த நேரத்தில் நம்ம என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது பலிக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. அதில் செவ்வாய்க்கிழமைங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள். செவ்வாய் பகவானால் தான் திருமண தடையே ஏற்படும். அதனால தான் திருமண தடை இருக்கிறவங்க செவ்வாய் பரிகாரம் செய்யணும்னு சொல்லப்படும். இப்பேற்பட்ட பிரதோஷ செவ்வாய்க்கிழமை வரும்போது அப்போ சொல்லவே தேவையில்லை, திருமண தடை நீக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ திருமண தடை இருக்கிறவங்க எத்தனையோ கோவிலுக்கு போய் எத்தனையோ பரிகாரம் செய்து பலன் இல்லாமல் இருந்தீங்கன்னா இந்த ஒரு முறை இதை மட்டும் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். கண்டிப்பாக அடுத்த பிரதோஷத்துக்குள்ளே திருமணத்தை சார்ந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உங்களுக்கு வரும். ஸோ பாசிட்டிவான எனர்ஜி உங்களுக்கு இல்லாமல் இருக்காது. அதனால் திருமண தடைக்காக இந்த ஒரு விஷயத்தை செய்திடுங்க. சரி, வாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரதோஷங்கிறது சைவ சமயத்தில் சிவபெருமான வழிபாடுவதற்கு உகந்ததாக கருதப்படக்கூடிய ஒரு காலமாகும். இப்பிரதோஷ காலத்தில் நிகழக்கூடிய வழிபாடு தான் பிரதோஷ வழிபாடு எனவும், பிரதோஷ தினத்தில் கடைபிடிக்கக்கூடிய விரதம் தான் பிரதோஷ விரதம் எனவும் அழைக்கப்படுகிறது. நாளை செவ்வாயில் வரக்கூடிய பிரதோஷ தினம், செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் அன்று விரதம் இருந்து சிவபெருமான வழிபாடு செய்தால் திருமண தடை இருக்கிறவங்களுக்கு நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும். இந்த செவ்வாய் பிரதோஷ தினத்தின் சிறப்புகள் குறித்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். விரிவாக இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே தெரிஞ்சு கண்டிப்பாக சிவ அருளை பெற்றுக்குங்க. சிவபெருமான ஆக்சுவலி நம்ம நாள்தோறும் வணங்கினாலும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமான ஆலயம் சென்று வணங்குவது தான் சிறந்த பலனை அளிக்கும் என்பது தர்ம சாஸ்திரத்திலே இருக்குது. அந்த வகையில் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் மனிதனுக்கு ருணம் மற்றும் ரேகத்தை நீக்கக்கூடிய பிரதோஷமாக குறிப்பிடப்படுது. அதனால் செவ்வாய் பிரதோஷம் கூடுதல் சிறப்பு. இதனால் நாளை நாள் நீங்கள் சிவபெருமான வழிபாடு செய்யும்போது செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் நீங்கும். அதோடு பித்ரு தோஷமும் விலகும். அதுதான் இந்த பிரதோஷத்துடைய மெயின் மகிமையே. செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம். அதனால் நாளை நாள் விரதம் இருந்து சிவபெருமான வழிபாடு செய்தால் திருமண தடை இருக்கிறவங்களுக்கு உடனடியாக நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறுவதற்கான வழி கிடைக்கும். மெயினாக வறுமை இருந்தால் அது அகலும், நோய்கள் இருந்தால் அது நீங்கும், சகல காரியங்களுமே வெற்றி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவானது தான் இந்த ஒரு பிரதோஷம். அதனால் இந்த பிரதோஷத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பிரதோஷத்தை கண்டிப்பாக நாளை நாள் வழிபாடு செய்து பயன்பெற்றுக்குங்க.
மெயினாக இந்த செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க, செவ்வாய் திசை நடக்கிறவங்க, செவ்வாயை லக்னாதிபதியாக கொண்டவங்க, மேச விருச்சக ராசிக்காரங்க, மிருகசீரிடம் சித்திரை அவிட்ட நட்சத்திரத்தில் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்க, இவங்க எல்லாருமே நாளைய பிரதோஷ நாளுக்கு கண்டிப்பாக சிவாலயம் சென்று சிவ தரிசனம் செய்ய வேண்டும். அதுவும் பிரதோஷ நேரத்தில் சிவாலயம் சென்று பூஜையில் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டால் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும். ஸோ நாளை நாளை மட்டும் தயவு செய்து விட்டுறாதீங்க. நாளை பிரதோஷ வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய அத்தனை பேருக்குமே அறிவு வளரும், நினைவாற்றல் பெருகும், தோஷங்கள் நீங்கும். எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும் பிரதோஷ காலத்தில் நாளை நாள் விரதம் இருந்தீங்கன்னா அது நீங்கும். அதோடு நாளை நாள் பிரதோஷ காலத்தில் பசு இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போய் பசுக்கிட்ட கறந்த பாலை வாங்கிட்டு வந்து அதை சிவனுக்கு அபிஷேகமாக செய்யுங்க. அதோடு சங்குப்பூ வைத்து வழிபாடு செய்யுங்க. இதை ரெண்டையும் நாளை நாள் செய்திங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும். பிரதோஷ தினத்தில் சிவபெருமான விரதம் இருந்து வழிபட்டால் ஈசனின் பரிபூர்ண அருள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பூஜையில் கலந்து கொண்டு ஈசனையும் நந்தி பெருமானையும் வணங்கி ஈடு இணை இல்லா ஆனந்தத்தில் மகிழ்வதற்கு நாளை நாள் நந்தி பகவானுக்கு காப்பரிசி ரெடி பண்ணி வைங்க. இது இறைவனுடைய திருவருள் கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். காப்பரிசிங்கிறது ஒன்றும் கிடையாது. பச்சரிசியை ஊற வைத்து அதில் வெல்லம் போட்டு கருப்பியல் கலந்து ரெடி பண்ணுறது தான் காப்பரிசி. இது நந்திதேவருக்கு படைத்து கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்க வேண்டும். இதை பண்ணிங்கன்னா திருமண தடை நீங்கி உங்களுக்கு உடனடியாக திருமணம் நடக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொன்ன மாதிரி அந்த பசுவுடைய கறந்த பாலை வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுத்து சங்குப்பூ வைத்து பூஜை பண்ணுங்க. அதுதான் இருக்கிறதுல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதை நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் நிச்சயமாக உங்கள் தலைவிதி மாறும். ஸோ உங்களுக்கு பசு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் பேக்கெட் பால் வாங்கி கொடுங்க. முடிஞ்ச அளவு உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி பசும்பாலை வாங்க பாருங்கள். ஸோ அதுதான் ரொம்ப நல்லது. ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பிரதோஷ சிறப்பை தெரிஞ்சு, அதுவும் செவ்வாய் பிரதோஷத்தில் திருமண தடை நீங்கள் என்ன செய்யணுமோ செய்து பயன்பெறட்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அவங்களுக்கு செய்யக்கூடிய இந்த சின்ன உதவி அவங்களோட வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஸோ வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வியூஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.